கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். என்ன வித்தியாசத்தை உணர்ந்திக்கும் ஞானம் அடையத்துக்கு முன்பும். நான் ஒரு சமூக விலங்காக இருந்தேன் ஞானம் அடையத்துக்கு முன்னாடி. இப்போ பியூர் விலங்காக மாறிட்டேன். சமூக விலங்கு கிடையாது. முதல்ல சோசியல் அனிமலாக இருந்தேன், இப்போ அனிமல் ஆகிறேன். சோசியலை விட்டேன், அவ்வளோதான். ஞானம் அடைஞ்சவொடனே என்ன போயிடுச்சுன்னா, சோசியல் செட்டப் இருக்கும்ல, அது போயிடுச்சு. அப்போ பொண்டாட்டி புள்ளைன்னு வாழ்ந்துங்கிறியே, நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. அதனால் என்ன பண்ணுங்கிறேன், பொண்டாட்டி வச்சுக்கிறேன், புள்ளைங்களை வச்சுக்கிறேன், நல்லா இருக்குதுன்றதுக்காக தான். முதல்ல எப்படி இருந்தேன்னு கேட்டிங்கன்னா, அம்மா எதாவது சொன்னாலும் வேத வாக்கு எனக்கு அப்படியே சம்பளத்தை எடுத்துன்னு வந்து அம்மா கிட்ட கொடுத்து 2012 வரைக்கும் அம்மாவும் நீ அப்பாவும் நீ. அம்மா பார்த்து கூட இருக்கலாம். பக்கா சோசியல் அனிமல். நான் நல்ல புள்ள வரோம், நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. நல்ல பேர்னா என்னன்னே தெரியாமல் என் பேர் நல்ல பேரில் நினச்சின்னு இருந்தேன். இதை நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகள் எல்லாம் கேட்டு அப்படியே அம்மா பேச்சு கேட்குற ஒரு புள்ளையா, குடும்பத்தை கட்டி காக்கிற ஒரு புள்ளையா, ஒரு நல்ல ஆண்மகனா, உனக்கு மட்டும் அப்படிலாம் ஞானம் 5 பேர் தான் தெரிஞ்சுது. அடையே யாரோ செட்டப் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. இப்படி வாழணுன்னா பண்ணிடுறாங்க, செட்டப் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. அதில் ஜாதிய செட்டப்லாம் இருக்குது. இதை ஒத்துக்கணும் வாழ்கிறவன் தான் பாவம். இப்போ ஜாதி இருக்குதான்னா ஒத்துக்கினா தான் இருக்குது. ஒத்துக்கலைன்னா இப்படி சொல்கிறது மயிருக்கும் இல்லை. இது ஒத்துக்கலைன்னா என்ன இருக்குதுன்னா இல்லவே இல்லை. இப்போ பிரச்சனை என்கிட்ட தான். ஞானம் அடையத்துக்கு முன்னாடி என்ன நினச்சிங்கன்னா, பிரச்சனை என்கிட்ட தான் நினச்சிக்கினேன். ஞானம் அடைஞ்ச உடனே என்கிட்ட இருந்து பிரச்சனையை தூக்கி வெளியே வச்சுட்டேன், அவள் தான். ஒன்றுமே இல்லை. முன்னாடி என்ன பண்ணியிருந்தேன்னா, பிரச்சனைலாம் தூக்கி மேலே வச்சிக்கின்னு நான் தாத்தப்பட்டவர், இல்லை நான் சமூக விலங்கு, இவங்களுக்கு திருப்தி பத்துறது ஒரு வேலைன்னு நினச்சின்னு அடுத்தவங்களை திருப்தி பத்துறது ஒரு வேலையாக தெரிஞ்சிருந்தேன் நான். அப்புறமா என்ன ஆச்சுன்னா, நோ நான் திருப்தி ஆகணும். யார் திருப்தி ஆகணும்? நான் தான் இங்கே திருப்தி ஆகணும். அடுத்தவங்கள திருப்தி பற்றவே முடியாது. கடவுள் வர நல்ல சந்தர்ப்பம் வர கொடுத்தான். அவங்களே பிச்சின்னு போயிட்டாங்க அவங்கவுங்க. ஆமாம், உங்களுக்கு பெரிய கஷ்டம், துன்பம், வேதனை, கடன், தொல்லைலாம் அவங்கவுங்க போயிடுவாங்க. இந்த பீஸ் வேலைக்கு ஆகாத பீஸுன்னு விட்டு போவாங்க. அப்படி கொஞ்சம் பேர் போயிட்டாங்க. நாமளே இந்த வேலையை செஞ்சுருந்தால் நம்மளும் வேலைக்கு ஆக மாட்டோம், நானே வர வெளியே. 2 பக்கம் நடந்தது. அவங்க போவ, என்னை விட்டுற, நான் நடக்க, நான் வளர, இப்படி ஆயிடுச்சு. ஆஹா அப்படின்னு ஆயிடுச்சு. அப்போ ஞானம் அடைகிறதுக்கு முன், ஞானம் அடைகிறதுக்கு பின் அப்படின்னாக்கா, வீடியோ பேசுறதெல்லாம் ஞானம் அடைகிறதுக்கு பின். இந்த வீடியோவே பேசுறதெல்லாம் என்ன இது? ஞானம் அடைவதற்கு முன். ஞானம் அடைவதற்கு முன் அப்படின்னா நீங்கள், ஞானம் அடைந்த பின் அப்படின்னா நான். நீங்கள் என்ன பண்ண வேணான்னு கேட்டிங்கன்னா, என்னை கேட்க வேணாம். இப்போ நீங்கள் இருக்கிறீங்கல்ல, அந்த இருப்பு என்னன்னா அதான் நான். ஞானம் அடையத்துக்கு முன்னாடி இந்த நான். இப்போ யாரை கூட பேசினுக்கிறேன், யார் நான் குருவாக யார் நான் சீடர்களாக தேர்ந்தெடுத்து பேசிக்கிறேன்னா, நான் ஞானம் அடையத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேனோ அதுதான் நீங்கள். அதுலேயும் நல்ல கேள்வி கேட்கணும் எனக்கு பிடிக்கும். அப்போ தான் அவங்கள வச்சு செய்ய முடியும் நம்ம. இல்லை நான் தான் அது. அங்கே இருக்கும்போது எனக்கு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் அங்கே இருக்கும்போது என்ன பண்ண வாய்ப்பு இல்லை, எனக்கு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் நிறைய பேர்கிட்டலாம் கேள்வி கேட்டேன். ஒருத்த மனுஷன் சிவவாக்கியான்னு ஒருத்தன் கஷ்டம் எனக்கு. அந்த புக்கை பச்சேன், வேலை முடிஞ்சிச்சு. அப்பா சும்மானா சோசியல் அனிமல் ஆகிட்டு நம்ம என்ன பண்ணுகிறோம். ஆமாம், வாளுக்கெல்லாம் பெயிண்ட் வச்சு புலி வேஷம் போட்டு ஆணுகிறோம். ஒரிஜினலி நம்ம யார் தான்? புலி தான். புலிக்கு புலி வேஷம் போட சொல்கிறாங்க, தேவையா? மனிதனுக்கு வேஷம் தேவையே இல்லை. மனித இயல்பே கொண்டாட்டமாக இருக்குது தான் மனிதனுடைய இயல்பே. ஏன் இயல்பை யாரோ கெடுத்துட்டான். ஸ்கூலுக்கு போனேன் கெடுத்துட்டானுங்க, குடும்பத்தை கூட பேசினேன் கெடுத்துட்டாங்க, சுற்றி வாழ்ந்தேன் கெடுத்துட்டானுங்க, எல்லாம் கெடுத்துட்டானுங்க. இந்த ரேப்பிஸ்ட்டுங்க சுற்றி. ஆமாம், அப்போ தான் புரிஞ்சிச்சு. ஓகே, நம்ம ஒரு கொண்டை போட்டு போனதுனால எல்லாம் என்ன பண்ணிட்டானுங்க, ரேப் பண்ணிட்டானுங்கன்னு நினச்சேன். இனிமேல் பட்டு யாருக்கும் கர்ப்பமாகிறது இல்லை. ஒரு நல்ல ஆளாக தேர்ந்தெடுன்னா கடவுளை தேர்ந்தெடுத்துக்கினேன். எனக்காச்சு கடவுளுக்காச்சு டீல் யார் இருக்கும்? எனக்கும் கடவுளுக்கும் தான். இப்போ பிரச்சனை உனக்கும் எனக்கு தான். யாரை? கடவுள் என்னென்ன சொல்லுவார், உனக்கு வேணுமா வேணாவா பிரச்சனையே? நான் சொல்லுவேன், அது பிரச்சனையா என்ன? இல்லை, வரம் தான், அப்படி தான் கொடுப்பேன் நான். வாழ்ப்பத்தை எப்படி தான் கொடுப்பேன் நான்? தோளோடு தான் கொடுப்பேன். உனக்கு கைகள் குத்துது எதுக்கு? தோலை உரிக்கிறதுக்கு அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. நான் என்ன நினச்சிருந்தேன்னா, வாழ்ப்பேன்னா அப்படித்தான் இருக்கும் பொழுது எப்படி உரிக்குதுன்னே தெரியாமல் இருந்தேன். இப்போ உரிச்சு தள்ளிடுது. எதுவாக இருந்தாலும் கதை சொல்லு,
அதில் எவ்வளோ அசிங்கம் இருக்குதுன்னு சொல்கிறேன். பாட்டு சொல்லு எவ்வளோ அசிங்கமாக அழகு இருக்குதுன்னு சொல்கிறேன். உண்மை சொல்லு. அப்போ தெளிவாயிட்டேன். ஆஹா, கடவுள் ஒன்றுமே இல்லாமல் எல்லா பிரம்மாண்டத்தையும் உள்ளே வச்சுன்னு தனக்குன்னு ஒரு வடிவம் வச்சுக்காமல், ஆணவமே இல்லாமல், பொருளாக இல்லாமல் நிர்மலனாக இருக்கிறான். இது அழகாக மதங்கள் சொல்லியிருக்குது. நம்ம அங்கே தான் பிறந்துருக்குறோம். ஓஹோ, நம்மளை யாரோ ஏமாற்றி விட்டானுங்க, நம்மளை என்ன பண்ணிட்டானுங்க, ஏமாற்றி விட்டாங்க. நான் என் குரு தான் கேட்டேன், ஜாதி ஆவது எதடா, சனங்கள் ஆவது எதடா, 2 ஸ்டெப் மேலே போய் பரத்தி ஆகுது எதடா, பறிச்சி ஆகுது எதடா, 2 போகமும் வேறு மாதிரி இருக்குதா அப்படின்னு. அதானே பிறப்புறுப்பு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குமாண்ணா, டிசைனாக தான் இருக்கும், அது வேறு விஷயம். ஆனால் பிறப்புறுப்பு எப்படி தான் எல்லாருக்கா இருக்கும், ஆனால் டிசைனாக இருக்கும். அப்படி தானே, ஆண் உறுப்பு எல்லாருக்கும் வேறு மாதிரி இருக்கும், பெண் உறுப்பு இருக்கும், பெண்ணுக்கு பெண் உறுப்புகள் மாறி மாறி இருக்கும், பல்லு கண்ணு மூக்கெல்லாம் வேறு மாதிரி இருக்கும், வாழ்க்கையும் எப்படி தான் இருக்கும், வேறு மாதிரி தான் இருக்கும். நம்ம தான் தாறுமாறாக இன்னாயிட்டுக்கிறான், வாழ்க்கையை புரியாமல். அப்போ வாழ்க்கைன்னா என்ன, எப்படி நம்ம வாழணும், எப்படி நம்ம வாழலை, எப்படி வாழ்ந்தோம் அப்படின்லாம் அவன் கேள்வி கேட்டு எதை செஞ்சால் உள்ள இருக்குதுன்னா, உள்ளே ஒரு வெளிச்ச உடம்பு இருக்குது, உள்ளே ஒரு வெளிச்ச உடம்பு இருக்குது, அது வளருது. 3வது கண் ஒன்று இருக்குது, குண்டலினின்னு ஒன்று இருக்குது. கண்டுபிடிச்சிட்டு இதை வச்சுருந்தான். இது குண்டலினி எழும்புறதுக்கு கரிமீனுக்கும் சம்மந்தமே இல்லவே இல்லை. நல்ல வேலை சில புக்குங்கெல்லாம் நல்லா உதவுச்சு, என் சிவவாக்கியனை தாண்டியும். பரஞ்சோதி மகான் புக்கு, நான் கடவுள், இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள்லாம், சுவாமி எழுதின குண்டலினி, நிறைய புத்தகங்கள் படிச்சுக்கிறேன் நான். இந்த கடவுள் சேர்ந்து சார்ந்தெல்லாம் எல்லாத்துலேருந்து விடுதலை அடிச்சிட்டேன். ஞானம் அடையத்துக்கு முன் நீங்கள், ஞானம் அஞ்ச பின் நான். இப்போ ஞானம் பஞ்ச பின் நீங்கள் என்ன பார்க்குறீங்கள, என்னுடைய பழைய வாழ்க்கை தெரியாது தானே, டிசைனாக இருக்கும் தானே, நீங்கள் இப்படி வாழ்கிறது தான். அப்போ நாங்கள்லாம் ஞானம் அடைய முடியுமானா எல்லோரும் அடையலாம். எல்லோரும் வாழ்க்கையை மாற்றிக்க முடியுமா, நம்ம எல்லோரும் மாற்றிக்கலாம். யார் கையில் தாங்குது, உன் கையில் தான் ஆகுது. கொஞ்சம் தெரிஞ்ச உடனே திமிர் பிடிச்சிட்டா நான் என்ன பண்ண முடியும், பாவம் தான் நான். இல்லை, கொஞ்சம் தெரிஞ்ச உடனே அடுத்தவங்க மேலே ஆணவமாக பார்த்தா இப்படி தான், திமிர் தான். தன் மகனை தம்பின்னு கூப்பிட்றவோ இன்னொருத்தனை வாடா போடான்னு கூப்பிட்றா, அவ்வளோதாங்கிற அறிவு. நம்ம பிறந்த ஒரு குழந்தை என்னான்னு கூப்பிட்றான்னா பேர் கூட சொல்லாமல் தம்பின்னு கூப்பிட்றா. இன்னொருத்தரை புதுசாக ஒரு ஆள் கிட்ட கேட்டால் நட்பு நெருக்கமாயிட்டாங்களாம். உள்ளேருந்து வந்த புள்ள நெருக்கம் இல்லையா உனக்கு மயிறு, அது பேர் சொல்லி கொடுக்க மாட்டேன்ற, என்னவா மரியாதையா கம்பி, கம்பியா தம்பியா கம்பி, ஆனால் இன்னொருத்தர் அம்பி. என்ன போங்க, இந்த அசிங்கெல்லாம் எங்கே நடந்தது. அப்போ ஞானம் அடையத்துக்கு முன், ஞானம் அடையத்துக்கு முன்னுன்னா, என் பிள்ளையாக இருந்தாலும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவன் கிடையாது, என் பொண்ணாக இருந்தாலும் என் பிள்ளையாக இருந்தாலும் என்ன கிடையாது, என் மனைவியாக இருந்தாலும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது கிடையாது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், அவரவர் வாழ்க்கை யாருக்கு தான், அவரவருக்கு தான். பிள்ளையாக இருந்தாலும் அப்பனாக இருந்தாலும், அண்ணா இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும், மாமனாக இருந்தாலும் மச்சனாக இருந்தாலும், நண்பராக இருந்தாலும் தோழனாக இருந்தாலும் தோழியாக இருந்தாலும், சீடனாக இருந்தாலும், யாரோ இந்த உலகத்தால் பாராட்டப்பட்ட ஞானியாக இருந்தால் கூட என்னுடைய கோர்ட்டில் ஒன்று தான், என்னுடைய கோர்ட்டில் ஒன்று தான். இது வாடுறதெல்லாம் நல்லது இல்லை, அவ்வளோதான். அது எவனாக இருந்தாலும் என்ன தான், வாடுறது என் வேலை இல்லை. எவனோ ஒருத்தன் சொல்கிறான் காலங்காலமாக இருக்குதுன்னாக்கா, அந்த காலம்லாம் சும்மா பேச்சு, உனக்கு புரியலன்னா புரியல தான். எனக்கு இது புரிஞ்சு இது வாடுறேன், என் புரிதல் தவறுனா என்ன பண்ணேன், என் கூட என்ன பண்ணேன், பேசு. கடவுள் ஒன்று தான், அது எப்படி தான் இருக்குது, சூன்யமாக தான் இருக்குது. வாழ வந்துக்கிறோம், பசியத்தான் சாப்பிட்ணும். இல்லை, சாப்பாட்டில் ஒன்று மதுவும், சாப்பாட்டில் ஒன்றுன்னா மதுவும். எனக்கு உனக்கு அப்படி புரியலையா, மது குச்சா தப்புன்றியா, உன் இஷ்டம். அதுக்குன்னு அல்பதனத்தை குடிச்சிட்டு நைட்லாம் நாற்றுச்சின்னு சுற்ற முடியாது, அப்படி தானே. அதையும் யார் தான் பார்த்துக்கண்ணா, நீ தான் தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் அவனால் என்ன பண்ண முடியும், சாப்பிட முடியும். கருவாடு சாப்பிட்டா நாற்றடிதுன்னா நம்ம ஒத்துக்க மாட்டோமா, அவனுக்கு கட்சிது என்ன தான், அந்த உப்பு கருவாடு தான். வெங்காயம் சாப்பிட்டா நாற்றடிக்கனே சாப்பிடாம போனார் ஒருத்தர், அம்மா ஐயா சாப்பிட்றேன்னா நானும் சாப்பிட்டுக்கிறேன். நாற்றடிச்சா விட்டமின் சி எப்படி கிடைக்கும், நாகரிகம் பார்த்தா நடக்காது பூஜை. அதனால் ஞானம் அடைந்த பின் இந்த நாகரிகம், இந்த மட்டை சமூகம் சொல்கிறது இதெல்லாம் என்ன தான், அல்பத்தனமானது. வாழ்க்கையே என்ன தான், அற்ப விளையாட்டு. என்ன நிறைய வாட்டி சொன்னோம், வாழ்க்கை ஒரு அற்ப விளையாட்டு, படு கேவலமானது. ஃபுல்லாக ட்ராமா. பொண்டாட்டி ஒரு பெரிய ட்ராமா போடுறா, புள்ள ஒரு பெரிய ட்ராமா போடுறான், பொண்ணு ஒரு ட்ராமா போடுறா, நண்பர்கள் ட்ராமா போடுறாங்க, அப்படியே விதவிதமான வேஷம் கட்டின்னு வந்து ஆடுறாங்க. பாரு இந்த உலகத்தை, அப்படியே எல்லாம் மகா நடிகர்களாக இருப்பாங்க. ஆமாம், என் மனைவி, என் கணவன், என் பிள்ளை. அப்போ நீ அப்படி வாழலையானா ட்ராமா தான், பக்கா ட்ராமா, இதில் எந்த சந்தேகமும் இல்லை. பட் அதை சரியாக செய்யணும். நடிக்கிறேன்னு தெரிஞ்சு வச்சுக்கிற ஒரு விலங்காக மாறிட்டேன். ஸோ ஞானம் அடையத்துக்கு முன் நடிக்கிறேனே தெரியாமல் நடிச்சிருந்தேன்.
இப்போது நடிக்கிறேன்னு செஞ்சுட்டு நடிக்கிறேன், இவ்வளோ தான் வித்தியாசம். முதல்ல எப்படி பண்ணேன், அப்போது நடிச்சிருந்தேன், யாரோ டைரக்டராக இருந்தாங்க. இப்போது நடிக்கிறேன், இப்போ நான் டைரக்டர் ஆகிட்டேன். என் ரோல் பிள்ளை யாரால, என்னால் ஆனது. இதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் ஆட்டி வச்சானுங்க, எவனா ஆட்டி வச்சுருந்தான். இப்போ அப்படி கிடையாது. நான் நினச்சா ஆடுவேன், நான் நினச்சா என்ன பண்ண மாட்டேன், ஆட மாட்டேன். என் கண்கள் ஈரமாகவும் இல்லை என் வார்த்தைகள் கடினமாகவும் கூட சமயத்தில் மாறும். சம்டைம்ஸ் மிருதுவாக இருக்கும். நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு இவர் ரொம்ப முரடான ஆள் நீங்கள் நினச்சிங்கன்னா பாவம். என்னிலும் மென்மையான ஒரு மனிதனை நீங்கள் பார்க்க முடியாது. என் நெருங்கினீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவ்வளோ சாஃப்ட் நான், அவ்வளோ சுதந்திரம் கொடுப்பேன் நான். அப்படியே எல்லாத்தையும் கொடுத்துட்டு கம்முன்னு இருப்பேன். அப்படியே எது ஒன்றா எடுத்துக்கடா, என்ன முடியுமோ என்ன பண்ணேன் எடுத்துக்கோ அப்படின்னு. ஸோ ஞானம் அடைந்த பின் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு இயல்பான மனிதன். என்னை கோணின்னு கூட சொல்லலாம், ஞானின்னு கூட என்ன நீ என்ன வேணால் சொல்லலாம். புறம்போக்கு நிறைய பேர் அழகாக எழுதி வச்சு என்னது வீடியோவுக்கு போட்டுக்கிறான் கமாண்டு, அதில் நாம மட்டும் போட்டுக்கிறான் அவனுடைய ப்ரொஃபைலே. இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன், அது இதுக்காக தான் பார்த்துட்டு வந்தேன் பொழுது. எனக்கு ஒன்றும் ஆகிறது இல்லை. சூடு, நோ சரணை அதெல்லாம் சொல்கிறாங்களா, இந்த மானம் ஈனம் மயிறு மட்டை அதெல்லாம் கிடையாது. யாராக இருந்தாலும் என்ன தான் முகத்துக்கு நேராக அவங்க குற்றத்தை என்னால் சொல்ல முடியும். நீயும் எனக்கு சொன்னால் சிரிச்சுப்பேன், இல்லை திட்டிப்பேன், இல்லை தொச்சிப்பேன், என்ன பண்ண முடியும் இல்லை. இப்போ ஞானம் அடைந்த பின் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரோ இல்லாமல் ஆயிட்டேன். உங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குது இல்லை, எனக்கு இறைவன் கொடுத்த அடையாளம் மட்டும்தான். இந்த சரீரம் யார் கொடுத்ததே, இறைவன் கொடுத்தது. அது இஷ்டம் என்னென்னவோ ஆயினுக்குது. நான் அழகு பற்றிக்கிறேன்னா அது இருக்குது, நான் வெட்டாமல் விட்டுக்கிறேன் அவ்வளோதானே தவிர என்ன பண்ணல. நான் வளர்த்தேன்னு சொல்ல முடியும். டக்கர் வச்சா கூட சில பேருக்கு இது மாதிரி வராது. இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் வரும். நான் என்ன பண்ண முடியும், அது கடவுள் கொடுத்த வரும். இன்னும் டக்கர் வச்சா இந்த மாதிரி சந்து பல் வரும் பாரு, அழகாக இவ்வளோ பெரிய கேப், 2 பேர் உள்ளே போய் வரலாம். ஒரு பெரிய கார் ஒன்று உள்ளே போய் வரும் போல இது, மடத்தை அந்த மாதிரி இது அழகு. நான் ஒரு அழகுன்னு யார் ரசிக்கணா, நான் தான். யார்கிட்டையும் போய் நிரூபிக்க மாட்டேன், யாருடைய அங்கீகாரமும் எனக்கு தேவையில்லை. அப்போ நான் அங்கீகாரம் இல்லை. எனக்கு அன்பானவர்கள், என்னை கவனித்து மாற நினைக்கிறவர்கள், எனக்கு ஒரு 1,45,000 சப்ஸ்கிரைபர் வந்துக்கிறாங்கன்னா எல்லாம் என் வீடியோ பார்த்து ஏதோ ஒன்று ஆகிறாங்க. அதனால தான் என்ன பண்ணிக்கிறாங்க, வந்துக்கிறாங்க. பியூர் காசு கொடுத்து சும்மா ஆள் காமிச்சதெல்லாம் கிடையாது. கூகுளுக்கு பணத்தை கொடுத்து சப்ஸ்கிரைபர் நிறையக்கிற மாதிரிலாம் காட்ட முடியும். இது அந்த மாதிரியான தில்லாலங்கடி வேலைலாம் கிடையாது. நான் ஒரு நேர்மையின் உச்சம், நான் ஒரு உள்ளது உள்ளபடி பேசுகிற ஒரு நல்ல உயர்ந்த உள்ளம் நான். இதெல்லாம் ஏன் எனக்கு சொல்கிறேன்னா, உனக்கு தெரில நான் பேட்டரை எப்படி பேசுகிறேன் அப்படின்ட்டு. அதனால் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோ, கொண்டாடு. வாய்ப்பு இருக்குது நான் இருக்கும்போது உனக்கு உதவுறதுக்கு காத்திருக்கிறேன். நான் நல்லா இருப்பேன், நீயும் நல்லா இரு. நீ எனக்கு உதவுனா நான் நல்லா இருப்பேன், நான் உனக்கு உதவுனா நீயும் நல்லா. அதனால் உதவி பெற்று உதவி, கிவ் அண்ட் டேக் தான் நான் பண்ணுறது. ஆத்தாவையும் காசு கொடுன்ற மாதிரி தான் இப்போ கதை. ஞானம் அடையத்துக்கு முன் யார், நீங்கள் தான். ஞானம் அடைஞ்ச பின் நான் தான். அப்போது நீங்கள் என்கிட்ட வந்தால் என்ன ஆவீங்கன்னா என்ன மாதிரி ஆகிடுவீங்க. நிறைய பேர் போய் வீடியோலாம் பார்த்துட்டு பேசினோன்னே என்ன சிவகி பேசுகிற மாதிரி பேசுகிற, முதல்ல நல்லா பேசியிருந்தில்லன்னுவாங்க. நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை. வீடியோவில் 4 வீடியோ பார்த்துட்டு போய் வீட்டில் பேசினோன்னே பொண்டாட்டி முதல்ல கேட்குற கேள்வின்னா, அந்த வீடியோ பார்த்து இப்படியே அவனை மாதிரியே பேசுகிற ரப் பண்ணிட்டேன். ஒரு கருணையாக இல்லையா அப்படின்னு, அப்படி தானே. என்ன எப்போ பார்த்தாலும் அந்தாள் மாதிரி பேசி அந்தாள் பார்த்து வீடியோ பார்த்து என்ன ஆகிட்டுக்கிறேன், நீ அசிங்கமாயிட்டுக்கிறேன்னே சொல்லுவாங்க. அசிங்கமெல்லாம் ஆகலை, நீ அழகாக வருது மற்றவங்களுக்கு பிடிக்காது, தெளிவாக வருது மற்றவங்களுக்கு பிடிக்காது, நேர்மையாக வருது மற்றவங்களுக்கு பிடிக்காது. ஸோ என்னை அப்படியே என்ன பண்ணி கொடுப்பேன், உனக்கு மாற்றி கொடுப்பேன். ஆனால் அதில் நீ இருப்ப, உன்னை டைரக்டர் ஆகிட்டு இருப்பேன். நீ நடிப்ப, ஆனால் உன் விருப்பத்தில் இருக்கும். முதல்ல எப்படி இருந்த, மற்றவங்க சொன்னாங்க நடிச்ச, இப்போது உன் விருப்பத்தில் நடிக்கலாம், உன்னை நீ கொண்டாடலாம். நான் என்ன கொண்டாடுற மாதிரி நீயும் என்ன பண்ணலாம், உன்னை கொண்டாடலாம், சந்தோஷமாக இருக்கலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க பாருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க,
உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருக்கு. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.